ஷே எப்பா புது வருஷப்பிறப்பு, புது தமிழ் வருஷப்பிறப்பு. தமிழ் வருஷப்பிறப்புக்கு செத்த பேய் பேப்பரை மானிட பேலுக்கு மானிட பேலாக விதைக்கான், அறுக்கான். சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் ரேஷன் கடையில் நாங்கள் ஆட்டுவோம் ஓட்டுவோமுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த செம்மத்தில் ஏற்கனவே அழிக்கணும். இந்த செம்மத்தில் சூரிய கிரகணத்தை உட்கார வச்சு தலையில் உட்காந்து ஆட்டுதார். அப்போ சூரிய கிரகணத்தை விட்டு ஆட்டுதார், இந்த பேரை ஆட்டுதார் அரசியல்வாதி தமிழ்நாட. சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் ரேஷன் கடையில் நாங்கள் அச்சடித்த பேப்பரை நாங்கள் உட்காந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கட்சி உள்கட்சி வெளியே கட்சி கொடியை தூக்கி ஆட்டினேன் ஓட்டினவன் நக்குனவன் பூரா உட்காந்து ஓட்டு தான். அதுக்கு என்ன வழி? எல்லாம் ரேஷன் கடையில் போய் ஏமாம் காலம் தூவேன் எட்டா நாட்டு சனி சரி ஆமானாகி உட்காந்து வரிசையாக பிடிச்சி ஆட்டிடுங்க. சரியா? இதுதான் மெயின் சுவிட்சு. ஆட்டுங்க. ஆட்டில் கண்டாரோலிமான பிரிக்கி எடுத்து போடுவார். பிரம்மா கணக்குப்பா. இது மகாராஷ்டிரா வர டெல்லி வரைக்கும் எல்லா மாநிலத்தையும் தைப்பொங்கல்னு இப்போ ஏற்கனவே ஐயா எங்கள் அண்ணன் குடும்பம் உட்காந்துருச்சு. இப்போ இந்த பேப்பரில் கசைக்கு புழிஞ்சி வீடுந்தோறும் நசுக்கி எடுத்து போடணும்ட்டார். புழிஞ்சி எடுத்துடணும், இதோட சோழி முடிச்சிடணும்ட்டார். ஆட்டிருங்கப்பா. முதல் தமிழ்நாடு ஆட்டுங்க, அதுக்கப்புறம் ஆந்திரா கர்நாடகா இலங்கை இப்படியே போங்க, டெல்லி வரைக்கும் போய் ஆட்டிருங்க. சரியா? ஆட்டிருங்க. ரேஷன் கார்டில் பூரா உங்களுக்கு இதுதான் வேலைன்ட்டார். வர்றவன் பூரா பெண்ணு ஆணு தூக்கி நிற்கும், காலை ரெண்டு பிளந்து நிற்கும். போட்டு ஆட்டி விட்ருங்கப்பா. முக்கால் சத்தியம். இதுதான் மெயின் சுவிட்சு. பேப்பரை விதைக்கும். இந்த பேப்பரு சூரிய கிரகணத்தில் இப்போ தமிழ்நாடு அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக எரித்து சாம்பலாக்கிறணும். முக்கால் சத்தியம்.